السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس صدقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா எனும் ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நபி வழி நடந்தால் நரகமில்லை என்கிற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் ஒரு சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எடுத்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலும் தன்னுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகவும் ஒரு முஸ்லிம் நாளை மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்னை நேசிப்பதாக இருந்தால் இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் பல இடங்களில் நபியை பின்பற்றுவது குறித்து ஏராளமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அந்த நேர்வழியை நாம் பின்பற்றுவதின் மூலம்தான் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியும். அதைத்தான் சுருக்கமாக நபி வழி நடந்தால் நரகமில்லை என்கிற தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் எதை மார்க்கம் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழியை மட்டும் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பின்பற்றினான் என்றால் நிச்சயமாக அவனுடைய மறுமையின் முடிவு என்பது சொர்க்கத்தில் கொண்டு போய் அவனை நிறுத்தும். நபி வழிக்கு புறம்பான பல்வேறு வழிகளை மனிதன் பின்பற்ற துவங்கினால் அது நிச்சயமாக மனிதனை நரக படுகொலியில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதுதான் இந்த தலைப்பின் உள்ளடக்கம். இந்த ஜும்மாவுடைய உரையை துவங்குவதற்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொன்னேன். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் பின்பற்றுவதற்கு தகுதியானது உண்மையானது அல்லாஹுடைய வேதம். அல்லாஹுடைய வேதத்தை தான் ஒரு இறை நம்பிக்கை உள்ள முஸ்லிம் பின்பற்ற வேண்டும். அக்ஸனல் ஹதியு ஹதியு முஹம்மத், பின்பற்றுவதற்கு செயல்படுத்துவதற்கு நடைமுறையில் மனிதன் செயலாற்றுவதற்கு சிறந்த ஒரு வழிமுறை நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை. வார்த்தைகள்ல உண்மையானது அல்லாஹுடைய வேதம். குர்ஆன்ல வார்த்தைகளை தான் பார்ப்போம், அந்த வார்த்தையினுடைய பொருள்களை சிந்திப்போம். அது உண்மையானது, அந்த செய்தி உண்மையானது. எனவே அந்த உண்மையான செய்தியை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏந்திக் கொள்ளுங்கள். நடைமுறையில் செயல்முறைகளில் சிறந்தது இந்த நபியினுடைய செயல்முறை, அல்லாஹுடைய தூதருடைய செயல்முறை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி காரியங்களில் புதிதாக உருவாக்கப்படுபவைகளை குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ்.
அந்த புதிதான காரியங்கள் அனைத்தும் மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்பட்ட அந்த புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள். இந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. நபிகள் நாயகத்தினுடைய இந்த அறிவுரையின் உள்ளடக்கம் என்பதும் நபி வழி நடந்தால் நரகமில்லை என்பதுதான். இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன? அல்லாஹ்வுடைய தூதராகிய என் வழியை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு நரகமில்லை. அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னுடைய வழியை நீங்கள் உதறி தள்ளிவிட்டு மார்க்கம் என்கிற பெயரால் புதுமைகளாக ஒன்றை உருவாக்கி கொண்டு நீங்கள் செயல்படுத்தினால் அந்த புதுமைகளை குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன். அவைகள் எல்லாம் வழிகேடுகள். இந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் நமக்கு எச்சரித்தார்கள். சுருக்கமாக சொல்வதாக என்றால், நபி வழியாகிய என் வழியை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு நரகம் இல்லை என்றால் நரகம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப இன்னைக்கு நடைமுறையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இஸ்லாமிய சமுதாயம் நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைகளின் அடிப்படையில், நபிகள் நாயகம் காட்டிய வணக்க வழிபாடுகளின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணும்ல. ஒரு இறை நம்பிக்கையுள்ள முஸ்லிமினுடைய அன்றாட வாழ்வில் நடைபெறும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் அழகான வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இஸ்லாம் காட்டி தந்த அந்த அடிப்படையில் தான் ஒரு இறை நம்பிக்கையுள்ள முஸ்லிம் தன்னுடைய வாழ்வினுடைய அனைத்து காரியங்களையும் அமைத்திருக்கிறார்களா? அப்படிதான் இருக்குதா? இன்னைக்கு தொழுகை அப்படித்தான் இருக்கிறதா? நோன்பு அப்படித்தான் இருக்கிறதா? இதுவெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்தவை. இதுலையும் நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் இல்லை. இதுவெல்லாம் இல்லாமல் இஸ்லாம் என்கிற பெயரில் இஸ்லாம் சொல்லாத பல விஷயங்களை இஸ்லாமிய சாயம் பூசிக்கொண்டு புதிதாக பலவற்றை உருவாக்கி அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் செய்தால் நாளைக்கு நமக்கு மறுமையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்கிற அதீத நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இது நபி வழியா? தர்கா வழிபாடு நபி வழியா? மௌலதுகள் நபி வழியா? ராத்தீபுகள் நபி வழியா? ஃபாத்திஹாக்கள் நபி வழியா? இஸ்லாம் காட்டித்தராத இது போன்ற ஏராளமான விஷயங்களை, புதுமைகளை இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இஸ்லாம் என்கிற பெயரிலேயே நுழைத்து, இப்படி இஸ்லாம் சொல்லாத விஷயங்களை இஸ்லாத்தின் பெயரிலேயே உள்ளே நுழைத்து அதற்கு இஸ்லாத்தில் இருக்கிற வணக்கங்களை விட, இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிற வணக்கங்களை எல்லாம் விட புதுமையாக புகுத்திய வணக்கங்களுக்குத்தான் அதிகமான நன்மை இருக்கிறது என்பதை போன்ற ஒரு மிகப்பெரிய மாய தோற்றத்தை முஸ்லிம்களினுடைய மனதில் ஆழமாய் விதைத்து இந்த சமுதாயத்தை நரகத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை நரகத்தை நோக்கி இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிதர்சனமான உண்மையா இல்லையா? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் இருந்து நமக்கு அற்புடையாக பெற்று தந்த திருமறை குர்ஆனின் மீது ஒரு இறை நம்பிக்கையுள்ள முஸ்லிம் அதிகமான ஈடுபாடு காட்ட வேண்டுமா? நம்பிக்கை கொள்ள வேண்டுமா? அல்லது இவர்கள் புதுமையாக உருவாக்கிய மௌலிதின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டுமா? முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எதன் மீது அதிகம் இருக்கிறது? அவர்களுடைய இறை நம்பிக்கை என்பது எதன் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள நிலைமை என்ன? ஏதாவது நல்ல காரியம் நடக்கிறது என்றால் அந்த வீடுகளில் ஓதப்படுவது என்ன? மௌலுது. மௌலுதான் ஓதும். ஏன் நல்ல காரியம் நடக்குது மௌலுது ஓதணும்? நமக்கு முன்னால் பிரச்சாரம் செய்த ஆலிம்கள் கூட சொல்லுவாங்க. ஒரு ஆலிம் ஷா போய் ஒரு அறிஞர் போய் கேட்கிறாரு, மார்க்கம் அறிந்திருந்த ஒரு மனிதர், ஏங்க கல்யாணம் ஏதோ செய்யறீங்க ரைட்டு, ஏங்க மௌலுத போய் ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு குரான ஓதுனால ஆச்சு நன்மை கிடைக்குமா அப்படின்ன உடனே கோபம் வந்துருச்சு, கடுமையான கோபம். அந்த கோபத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான் இஸ்லாமிய சமுதாயம் எதன் மீது அதிகம் தாக்கம் கொண்டிருக்கிறது என்பதை புரிய வைக்கிறது. என்ன சொல்றாரு? என் வீடு என்ன மௌத்து வீடா?
குர்ஆன் ஓதுறதுக்கு அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை வணக்கம் என்றும் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் எதை ஓதினால் நாளை மறுமை நாளில் உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்களோ அந்த திருமறை குர்ஆனை விட, அதை விட எதற்கும் ஒப்பேறாத, அல்லாஹ்வுடைய மார்க்கம் வழிகாட்டாத, புதுமையாக இஸ்லாத்தின் பெயரால் நுழைவிக்கப்பட்ட ஒரு குப்பையை கையில் வைத்துக் கொண்டு அதன் மீது அவர்களுக்கு அதிக தாக்கம் இருக்கிறது, இறை நம்பிக்கை இருக்கிறது. அதன் மீது நம்பிக்கை, ஈமான் அப்படி இருக்குது. புரியுதா? போ உங்களுக்கு நான் சொல்ல வருகிறது புரிகிறதா? அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட, அவன் காட்டி தந்த வழிமுறைகளை விட, இறை நம்பிக்கை இருக்க வேண்டிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் எது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இஸ்லாத்தின் பெயரால் புதுமையாக நுழைவிக்கப்பட்டவைகள் மீது அதிக தாக்கம் இருக்கிறது. அதைத்தான் பெருமையா எடுத்து வச்சிருக்கிறான். அதைத்தான் ரொம்ப மரியாதையோடு கையில் ஏந்தி இருக்கிறார்கள். நல்ல காரியம் என்றால் அதைத்தான் கையில் எடுக்க வேண்டும். எங்க வீட்டுல கூட நாங்களா சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது குர்ஆன் வெளியில கிடக்கும். மௌலுது உள்பிரல்ல வச்சிருப்பான், துணியை சுத்தி மௌலுத உள்பிரல்ல வச்சிருப்பாங்க, குர்ஆன் வெளியில இருக்கும். ஏன் அப்படின்னா மௌலுது அவ்வளவு முக்கியத்துவத்திற்கு உரியதாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இறை வேதத்திற்கு இல்லாத புனிதம், கண்ணியம், யாரென்று தெரியாத ஒருவனால் எழுதப்பட்ட மௌலித் என்கிற குப்பைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் மனதில் ஒரு மதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்கள் இந்த அநியாயத்திற்கு எதிராக களமிறங்கி இருக்க வேண்டுமா இல்லையா? கேவலம் 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்களுக்கும் ஆசைப்பட்டு இறை வேதத்திற்கு தர வேண்டிய மரியாதையை உதறி தள்ளிவிட்டு குப்பைகளுக்கு தூக்கி கொடுத்திருக்கிறார்களே, இதை விட வேறு என்ன கேவலமான நிலை இருக்க முடியும் இந்த சமுதாயத்தில்? இதைத்தானே நபிகள் நாயகம் எச்சரித்தார்கள். இதைத்தானே எச்சரித்தார்கள். மார்க்கம் என்கிற பெயரால் புதுமைகளாக உருவாக்கப்படுபவைகளை குறித்து நான் எச்சரிக்கிறேன், கவனமாக இருங்கள். எதற்காக எச்சரித்தார்கள்? இந்த கேவலங்களை எல்லாம் இறை மார்க்கத்தை விட உயர்ந்ததாக நாளை சித்தரித்து விடுவார்கள் என்பதை நினைத்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது போன்ற பிதுஅத்துகளை எக்காரணம் கொண்டும் ஏந்தி விடாதீர்கள். இவைகள் எல்லாம் வழிகேடுகள். இந்த வழிகேடுகளை கையில் ஏந்தினால் நீங்கள் நரகத்திற்குத்தான் போவீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அந்த எச்சரிக்கை உணர்வோடு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறதா? இருக்கணும்ல. நம்ம கையில மார்க்கம் எதை தர்றான் அப்படிங்கிற அறிவோடு அதை சிந்தித்து பார்க்கிற, சோதித்து பார்க்கிற நிலையோடு இருக்க வேண்டும் இல்லையா? 10 ரூபாய்க்கு போய் கடையில ஒரு கத்திரிக்காய் வாங்குறீங்க, அவன் கொடுக்கறத அப்படியே தூக்கிட்டு வருவீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். கடைக்கு போறீங்க, இந்த கூறு 10 ரூபாங்கிறான் கத்திரிக்காய், அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவீங்களா? அதை பிரட்டி பார்க்க மாட்டீங்க? அதுல எது நல்ல கத்திரிக்காய், அது எது சூத்த கத்திரிக்காய், எது சாப்பாட்டுக்கு தகுந்தது, எது சாப்பாட்டுக்கு தகுதி இல்லாதது அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்றீங்கல்ல. எது சரியாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிறணும், அதை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தானே வாங்குறோம். ரேஷன் கடையில போய் பொருள் வாங்குறீங்க, 1 கிலோ கொடுங்கன்னு கேட்கறீங்க, அவன் தெராசில அளக்கும் போது தெராசை உத்து பாக்குறீங்க, தெராசை உத்து பாக்குறீங்கல்ல, பார்க்காம இருப்பீங்களா? அப்படியே கொடுக்கட்டும், 2 கிலோ கொடுங்க, வாங்கி அப்படியே உள்ள போட்டு வந்துருவீங்களா? தெராசை உத்து பாக்குறீங்கல்ல, 1 கிலோ போடணும், என்ன 200 கிராம் போடுற, இன்னும் 300 போடுற அப்படிங்கிறோம்ல. கோபம் வருதுல, எவ்வளவு ஆத்திரம் வருது. எனக்கு நான் காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருளாதாரம், அதுல ஒருத்தன் ஊழல் செய்யறான், அதுல ஒருத்தன் மோசடி செய்யறான் அப்படிங்கும் போது வரக்கூடிய கோபம், ஆத்திரம் நியாயமானது. இந்த கோபமும் ஆத்திரமும் மார்க்கம் என்கிற பெயரால் ஒன்றை புதுமையாக உங்களிடத்தில் புகுத்துகிற பொழுது இது எங்க இருக்கு? இது எதுல இருக்குது? இது உண்மையிலேயே குர்ஆன் தானா? அல்லாஹ் சொன்னது தானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தானா என்றெல்லாம் கேட்டீர்களா? ஆதாரத்தை கேட்டீர்களா? அப்படி கேட்டு இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரின் நடைமுறைதான் என்று விளங்கி புரிந்து அதை ஏற்றுக்கொண்டீர்களா? நாம் ஏற்றுக்கொண்டோமா? நாம அப்படி இல்லையே.
10 ரூபாய் கொடுத்து வாங்குகிற கத்தரிக்காய்க்கு தருகிற முக்கியத்துவத்தை கூட இஸ்லாமிய மக்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு தருவது கிடையாது. அதான் யதார்த்தமான உண்மை. ஒருத்தன் சொன்னா அப்படியே கேட்டு என்ன செஞ்சிருது, போயிரு. அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விழமாட்டார்கள். ஒரு செவிடனும் குருடனும் ஒரு பொருளை வாங்கிட்டு போற மாதிரி ஒரு இறை நம்பிக்கை உள்ள முஸ்லீம் வாங்கிட்டு போக மாட்டான். அதுக்கு அர்த்தம் என்ன புரியுதா? கண்ணு தெரியாத ஒருத்தவங்களை ஏமாத்தலாம், காது கேட்காத ஒருத்தவங்களை ஏமாத்தலாம். கண்ணு இருந்தும் காது இருந்தும் இது சரியா என்று கேட்காமல் வாங்கி செல்பவனை நீ கண்ணிருந்தும் குருடன் காது இருந்தும் செவிட அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய வசனம்டே உங்ககிட்ட சொன்னாலும் நீ அதை பார்த்து செக் பண்ணி தான் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கண் தெரியாதவர்களைப் போல காது கேட்காதவர்களைப் போல நீயும் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது குரான் நம்மள. அப்ப அதையே அப்படி பார்க்க வேண்டும் என்றால், திருக்குரானோட அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படித்தான் எடுக்க வேண்டும் என்றால், எவனோ ஒண்ணு சொல்றான் அப்படிங்கறத அப்படியே எடுத்துக்கிட்டு போலாமா? இந்த மனநிலை இருக்கு பாருங்க, முஸ்லிம்களினுடைய இந்த மனநிலை தான் இஸ்லாத்தை வைத்து பணம் செய்யலாம் என்கிற மனநிலையில் உள்ளவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம். இந்த மனநிலை தான் அவனுக்கான ஆயுதம். அதைத்தான் பாக்குறேன். என்ன சொன்னாலும் நம்புவான் இவன், என்ன சொன்னாலும் இவன் நம்புவான், இவனை ஏமாத்தலாம், இவனை பணத்தை சுருட்டி இவன்ட்ட ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற மனநிலை அவர்களுக்கு வந்தது. அதனால் தான் புதிதாக உருவாக்கினார்கள். ஒரு விஷயத்தை நல்ல ஆழமா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடுகள் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு கற்றுத்தந்த எந்த ஒரு வணக்கத்திற்கும் நீங்கள் பொருளாதாரம் செலவு செய்ய தேவையில்லை. உண்மையா இல்லையா? ஐவேளை தொழுகணும்னா அதுக்கு காசு கொடுக்கணுமா? நம்ம தேவையில்லை. ரமலான் மாசம் நோன்பு வைக்கணுமா? அதுக்கு நீங்க காசு கொடுக்கணுமா? தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் நீங்களாக செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன கிடையாது, பணம் தேவையில்லை, அடிப்படை இல்லை. ஹஜ்ஜுக்கு போறீங்க அப்படின்னா கூட, உம்ராக்கு போறீங்க அப்படின்னாலும் உங்கள்ட்ட இருந்தா நீங்க போகலாம், இல்லாட்டி உங்க மேல கடமையே இல்லை. காசு பணம் இல்லைன்னு வைங்களேன், உங்க மேல ஹஜ்ஜோ உம்ராவோ கடமையா? ஜக்காத்து கொடுக்கணும் கடமையா உங்க மேல? காசு இருந்தா தான் கடமை. காசு இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அல்லான்னு நீங்க பாட்டுக்கு தொழுதுகிட்டே இருக்க வேண்டியதான், நோம்பு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், உங்களால இருக்கிறத தர்மம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தர்மம் பண்ணலாம் எவ்வளவு வேணாலும். நல்ல ஆழமா சிந்திச்சு பாருங்க. இஸ்லாம் என்கிற பெயரில் புதிதாக நுழைவிக்கப்பட்ட அந்த பிதஅத்தான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, டாப் டு பாட்டம் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இவை அனைத்துமே காசு இல்லாம நடக்குது. இது எல்லாமே காசு இல்லாம நடக்காது. காசு இல்லாம ஃபாத்தியா ஓதிட்டு போவாராஜத்து கேக்குறாரு. காசு இல்லாம இளவு வீடா இருக்கட்டும், கல்யாண வீடா இருக்கட்டும், எந்த வீடா இருக்கட்டும், புது வீடா இருக்கட்டும், சுனது கல்யாணம் பண்றேன் நம்ம பண்றதா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்து அதுக்கு தண்ணி ஊத்துற சடங்கு செய்யறதா இருக்கட்டும், என்னென்னலாம் பண்றானோ இது எல்லாத்துக்குமே ஃபாத்திகா என்கிற பெயரில் காசு இல்லாம செய்யறானா? காசு வாங்கிட்டு தான் நடக்கும். எல்லாத்துக்குமே என்ன? காசு. காசு இல்லாமல் ஃபாத்திகாக்கள் இல்லை, காசு இல்லாமல் ராத்திபுகள் இல்லை, காசு இல்லாமல் ஹல்காக்கள் இல்லை, காசு இல்லாமல் மௌலுதுகள் இல்லை, காசு இல்லாம தர்காக்கள் இல்லை. உண்டியல் இல்லாம தர்காவை பார்த்திருக்கிறீங்களா? உண்டியல் இல்லாம எந்த தர்காவையாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? அந்த தர்காவுல உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட போய் இப்படி மந்திரிச்சு விடுறாரு, சும்மா ஓதி விடுவாரு? அவரு சும்மா ஓதி விடுவாரான்னு கேக்குறாரு. காசு வாங்கிட்டு தானே ஓதுவாரு. காசு கொடுத்தா என்ன செய்வாரு? முன்னால மயிலர்கள் அடிப்பாரு, காசு கொடுக்கல திருப்பி வச்சு அடிப்பாரு. எங்கடா காசும் பாரு, காசு இல்லாம எதுக்கு உட்கார்ந்தான் பாரு. அப்ப காசு இல்லாமல், பணம் இல்லாமல் இவைகள்லாம் உருவாக்கப்பட்டிருப்பதை வைத்தே இதுவெல்லாம் பணம் பறிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது புரியலையா? இதை விடையா எளிமையா புரிஞ்சுக்க வேணும் நம்ம கேட்கிறோம். இரண்டாவது முக்கியமான விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு காரியத்தை மார்க்கம் என்று சொல்வதாக இருந்தால் அதை ரசூல்லா சொல்லியிருக்கணும். அதான் ரசூல்லா சொன்னாங்க. முதல் செய்தியிலேயே நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரை என்ன?
செய்திகள்ல உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். ஏதாவது செய்யணும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பாரு, இல்லையா என்னுடைய நடைமுறையை பார். செயல்முறையில் நான் என்னவெல்லாம் வணக்கம் என்று உனக்கு செய்து காட்டி இருக்கிறேனோ அதை நீ பாரு, அதை நீ கிடைக்குது. இது மட்டும்தான் மார்க்கம், இது அல்லாத அனைத்தும் வழிகேடு அப்படின்ட்டாங்க ரசூல்லா. இப்ப மௌலிது என்ன? மௌலிது எது? ரசூல்லா காட்டி தந்த அந்த செயல்முறைக்குள் அது உள்ளதா? அது இருக்காது. ரசூல்லா ஓதி காட்டிட்டு போனாங்களா? சஹாபாக்களை ஓத சொல்லி வலியுறுத்தினாங்களா? அல்லது நமக்கு அதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்களா? இல்ல அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் அதை சொல்லி இருக்கிறானா? எங்கேயுமே இல்லையே. இன்னும் சொல்றதா இருந்தா இஸ்லாம் 1400 வருடங்கள் ஆகிவிட்டது. 100 வருஷத்துக்கு முன்னால மௌலிது கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னால மௌலிது கிடையாது. 1300 வருடங்களாக இஸ்லாமிய சமுதாயத்தில் மௌலிது என்றால் என்னவென்றே யாருக்கும் தெரியாது. என்ன மௌலிது என்றால் என்னவென்றே யாருக்கும் தெரியாத ஒன்றை இன்றைக்கு இது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு வணக்கம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னா, இந்த மௌலிதுன்ற அந்த புக்குல முன்பக்கத்துல முன்னுரையில எழுதி வச்சிருக்கிறான். இல்ல யார் இந்த மௌலிதை இதில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறையின்படி ஓதுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் நபிகள் நாயகத்தோடு இருக்கலாம். எப்படியா? இந்த மௌலித ஓதுனா நாளைக்கு நபிகள் நாயகத்தோட மறுமையில இருக்கலாம் அப்படின்னு முன்னுரையில எழுதி வச்சிருக்கிறாங்க. யாரு சொன்னா? இதை யாரு சொன்னா உங்களுக்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நாம் காட்டித்தராத ஒன்றை, நாம் இந்த மார்க்கத்தில் காட்டித்தராத ஒன்றை யாரேனும் புதிதாக ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தினால் அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். முதல்ல மார்க்கம்ங்கிறது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தது. அப்படி அல்லாத மார்க்கம் என்கிற பெயரால் யாரேனும் ஒரு புதுமையை இந்த மார்க்கத்திற்குள் நுழைவித்தால், கொண்டு வந்தால் அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படும், அது அல்லாஹுவால் தூக்கி எறியப்படும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இதை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மௌலிதை ஓதுவதால் என்ன பிரயோஜனம் இருக்கு? ரசூலுல்லாஹ் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எதை உங்களுக்கு மார்க்கம் என்று கற்றுத் தந்திருக்கிறேனோ அதற்கு மட்டும்தான் அல்லாஹ்ட்ட கூலி. நீங்களா ஒன்ன கண்டுபிடிச்சு, நீங்களா ஒன்ன செஞ்சு அதை எடுத்துட்டு போய் யாரெல்லாம் எனக்கு இதை வச்சுக்கிட்டு கூலி கொடுன்னு கேட்டா அதற்கு பரிசாக நரகம் மட்டும்தான் கிடைக்கும் என்பதுதான் அதற்கான பதில். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் அதுதான். நீயா தானே உன்னை உருவாக்குன, நீயா தானே அதை எழுதுன, நீயா தானே அதை இப்படி செஞ்சா அதுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்ன. இன்னும் சொல்றதா இருந்தா இதை விட அல்லாஹ் மிக கடுமையான ஒரு கேள்வியை கேட்கிறான், மிக பாரதூரமான ஒரு கேள்வியை அல்லாஹ் கேட்கிறான். உண்மையிலேயே இந்த கேள்வியினுடைய அர்த்தத்தை புரிந்திருக்கக்கூடிய ஆலிம்கள், உண்மையிலேயே அவர்கள் ஆலிம்கள் என்றால் இந்த வார்த்தையை கேட்டு, இந்த இறைவனின் எச்சரிக்கையை கேட்டு அவர்கள் அஞ்சி நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா அல்லாஹ்? நம்முடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக அங்கீகரிக்கிற கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நம்முடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக ஆக்குகின்ற, மார்க்கமாக அங்கீகரிக்கின்ற இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? உன்னை புதுசா ஒருத்தன் தூக்கிட்டு வந்து இத மார்க்கம்னு சொல்றான் அப்படின்னா அல்லாஹ் என்ன கேட்கிறான்? இத மார்க்கம்னு உனக்கு சொல்லி கொடுத்த கடவுள் யாரான்னு கேட்கிறான். யாரா உனக்கு இதை சொல்லி கொடுத்ததுன்னு கேட்கிறான் அல்லாஹ். அஞ்சி நடுக்க வேண்டாமா? எப்படிப்பட்ட ஒரு கேள்வி இது! இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு செய்தியை, ஒரு வாக்கியத்தை, இது இறைவனுடைய வாக்கியம், இது இறைவனுடைய வார்த்தை, இது இறைவன் சொன்ன வணக்கம் என்று சொல்லுவதாக இருந்தால் அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான். அல்லாஹ் சொல்லாத ஒன்றை, அல்லாஹுடைய தூதர் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் எதை கையில் எடுத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான் சொல்லுவானா? அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும்தான் ஒன்றை வணக்கம் என்று சொல்லுகிற அதிகாரம் உண்டா? எனக்கும் இருக்கிறது, நானும் சொல்லுவேன் என்கிற திமிரோடு இறைவனுக்கு இணையான
ஆற்றல் கொண்டவன் நான், அதிகாரம் படைத்தவன் நான் என்கிற நிலையோடு அதை செய்கிறான் என்று பொருள். அதான் அதுக்கு அர்த்தம். மௌலுது வணக்கம்னு அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹும் சொல்லவில்லை, அல்லாஹுடைய தூதரும் சொல்லவில்லை. வேறு யாரா சொன்னது? வேறு யார் சொன்னது? நீங்கள் அதை வணக்கம் என்று சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹுவா? நீங்கள் நபியா? உங்களுக்கு வஹி இறங்கி இருக்கிறதா? இதை ஓதினால் நாளை மறுமையில் நபிகள் நாயகத்தோடு இருக்கலாம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இதற்கு யார் பொறுப்பு? இவ்வளவு பாரதூரமான ஒரு வார்த்தை. அல்லாஹுடைய தூதருக்கே அல்லாஹ் தராத ஒரு அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள்? ஒரு போர்க்களம், உஹது போர்க்களம். இந்த உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகத்திற்கு காயம் ஏற்பட்டு விட்டது எதிரிகளினுடைய தாக்குதலால். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் கோபத்தில், நபியின் முகத்தில் இரத்தச்சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கோபத்தில் வந்த வார்த்தை. உள்ளார்ந்து நபிகள் நாயகம் பேசவில்லை. ஆனாலும் அந்த வார்த்தையை அல்லாஹ் கண்டித்தான். நபியே, அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்றான் அல்லாஹ். அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு கிடையாது. அது என்ன? உங்களுடைய முகத்தில் ஒருவன் இரத்தச்சாயம் பூசிவிட்டால் அவன் தோற்று விடுவானா? அது எப்படி நீங்க அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கலாம்? கோபத்தில் ஒரு வார்த்தையை பேசியதற்கே அல்லாஹுடைய தூதரை கண்டித்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உள்ளே புகுத்தி அதற்கு இஸ்லாமிய சாயத்தை பூசி இதை செய்தால் நன்மை உண்டு என்று மக்களை ஏமாற்றி அதை செய்ய வைத்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிற காரியத்தை செய்திருக்கிறீர்களே, அல்லாஹுடைய அச்சம் வேண்டாமா? அல்லாஹுடைய அதிகாரத்தில் தலையிடுவது இல்லையா? இது மார்க்கம் என்று சொல்லுகிற அந்த அதிகாரத்தை தந்தவன் யார் உங்களுக்கு? கொஞ்சம் கூட அச்சம் இல்லை. மக்கள் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை புரிந்திருக்கக்கூடிய மக்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து மரணித்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் கடைபிடிக்கிற காரியங்கள் அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹுடைய தூதர் சொன்னதா என்பதை சிந்தித்து கடைபிடியுங்கள். இல்லை என்றால் இந்த மௌலிதை உண்டாக்கிய வழிகேடர்கள், தர்கா கலாச்சாரத்தை உருவாக்கிய வழிகேடர்கள், ஃபாத்திகாக்களை வைத்து பணம் தின்னும் வழிகேடர்கள், இது போன்று இன்னும் ஆயிரம் விஷயங்களை இஸ்லாத்தின் பெயரால் உள்ளே நுழைப்பார்கள். அதையெல்லாம் நீங்கள் நாளை கடைபிடிக்க ஆரம்பிப்பீர்கள். அது உங்களுடைய மறுமை வாழ்வை நாசமாக்கி நாளை நிரந்தரமான நரகத்தில் கொண்டு போய் உங்களை தள்ளிவிடும். எனவே அதை புரிந்து நபி வழி நடந்தால் மட்டும்தான் சொர்க்கம். நபி வழியை தவிர்த்து பிறர் யார் காட்டிய வழியில் நீங்கள் சென்றாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வானாலும் இருக்கலாம், பெரிய தாடி வச்சு எல்லாம் பின்னால கால் தொங்குற வரைக்கும் பெரிய ஜிப்பா தலப்பா கட்டி தொங்க விட்டு அவர் போனாலும் சரிதான், எவன் சொன்னாலும் சரிதான், அது நிச்சயமாக நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். எனவே இதை புரிந்து உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை சிந்தித்து கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபி வழி நடந்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்பது குறித்து முந்தைய உரையில் சில செய்திகளை அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் ஒரு செய்தியை சொல்லி இந்த மார்க்கத்தை குறித்து அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார். இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த வசனத்தினுடைய பொருளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான், நபியே, இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக நாம் நிறைவு செய்து விட்டோம். இஸ்லாத்தை உங்களுக்கான மார்க்கமாக நாம் தேர்வு செய்து கொண்டு விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். என்னுடைய அருட்கொடையை
நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். இஸ்லாம் என்றால் என்ன, அதில் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டி, பிறந்தது முதல் அவன் மரணிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டான். இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். தன்னுடைய அருளை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் நிறைவாக்கி விட்டான். இதை கடைபிடித்தால்தான் சொர்க்கம் என்பதற்காக அல்லாஹ் என்ன சொல்றான், அதுக்கு அடுத்து இதை உங்களுடைய மார்க்கமாக, உங்களுக்கான மார்க்கமாக நான் புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்ட்டான். இதுதான் மார்க்கம் என்று நான் புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், முடிச்சிட்டான். அப்ப மார்க்கம் என்றால் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு சொல்லி முழுமைப்படுத்தியதற்கு பிறகு இன்னும் முழுமை அடையல, இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் இன்னும் நமக்கு சொல்லி தரல, இதையெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குவதுதான் இது போன்ற வழிகேடர்களினுடைய சித்தாந்தங்கள். முதல்ல சொன்ன மாதிரி இந்த தர்காக்கள், மௌலிதுகள், ராத்திபுகள் இது எல்லாமே ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லை. அல்லாஹும் இதை நமக்கு வழிகாட்டி தரல. அல்லாஹ் முழுமைப்படுத்திய மார்க்கத்திற்குள் இந்த குப்பைகள் கிடையாது. இது குப்பைகள் என்கிற காரணத்தினால் அல்லாஹ் அதை எதையுமே நமக்கு மார்க்கம் என்று கற்றுத்தரவும் இல்லை. அப்போ இவன் புதுசா ஒண்ணு தூக்கிட்டு வந்து கொண்டு வரதான்னா அதுக்கு என்ன அர்த்தம், இந்த மார்க்கம் முழுமை அடையலைன்னு சொல்ல வர்றான். மார்க்கம் என்ன பண்ணல, முழுமை அடையல, இத ரசூலுல்லாஹ் நமக்கு சரியா சொல்லல, இதையெல்லாம் இன்னும் இருக்குது, இதையெல்லாம் செஞ்சு இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நமக்கு இருக்குது, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒன்னையும் செஞ்சா யாசின் ஓதுனா அதுக்கு எவ்வளவு நன்மைன்னு எழுதி வச்சிருக்கிறான். யாசினை மட்டும் தனியா உட்காந்து ஒவ்வொரு தர்காவிலே உட்காந்து ஓதுறான் பாருங்க, அதுக்கு எம்மட்டு நன்மைன்னு எழுதி வச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் புதிதாக கண்டுபிடித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்குள் குறையை ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ஒழுங்கா நமக்கு சொல்லித் தரல, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மார்க்கத்தை முழுசா சொல்லல அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் மக்கள் எல்லாம் முன்னால் நிற்கிற பொழுது அந்த மக்களிடத்தில் நபிகள் நாயகம் கேட்டார்கள், மக்களே, அல்லாஹ் எனக்கு வஹியாக அறிவித்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் முழுமையாக எடுத்து சொல்லிவிட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அனைத்தையும் எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பியும் கேட்கிறாங்க, மக்களே, அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்த அனைத்து செய்திகளையும் நான் உங்களுக்கு முழுமையாக எடுத்து சொல்லிவிட்டேனா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பியும் கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்த வஹீ செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. 3 தடவை கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க, அழுத்தி அழுத்தி கேட்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டனா, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டனா அப்படின்னு. 3வது முறையும் மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்த அனைத்து செய்திகளையும் நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டீர்கள் என்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்றார். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, நீ எதையெல்லாம் மார்க்கம் என்று எனக்கு அறிவித்தாயோ அவை எல்லாவற்றையும் நான் இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்படி நபிகள் நாயகம் சொன்ன அந்த மார்க்கத்திற்குள் இந்த குப்பைகள் உண்டா, மௌலிதுகள் உண்டா, எது இருக்கிறது, தர்கா கலாச்சாரம் உண்டாதுல, இவைகளுக்கு எதிராகத்தான் ஏராளமான செய்திகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு, நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளில் உண்டு. இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக, மிக ஆழமாக இஸ்லாம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, வணக்கம் என்றால் என்ன என்கிற எல்லாவற்றையும் மக்களுக்கு முழுமையாக எடுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்திற்குள் குறையை ஏற்படுத்துவது போல், அதை குறைபடுத்துவது போல், அல்லாஹ்வுடைய தூதரின் தூது பணியை கேலி செய்வதை போல், அல்லாஹ்வுடைய அந்த வேத, அல்லாஹ்வுடைய அந்த வஹீ செய்தியில் குறை இருப்பதை போல் இப்படிப்பட்ட பிதஅத்துகளை உள்ளே நுழைத்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக சும்மா இருக்கலாமா? இறை நம்பிக்கையில் ஒரு முஸ்லிம் சும்மா இருக்கலாமா? இதற்கு எதிராக வாய் மூடி உட்கார்ந்து இருக்கலாமா? நம்ம குடும்பத்தை பத்தி,
நம்ம செய்யாத ஒண்ணு, நம்ம குடும்பத்துல இல்லாத ஒண்ணு ஒருத்தன் பேசினா சும்மா இருப்போமா நம்ம? அது இல்லை, அது தவறு என்பதை நிரூபிப்பதற்கு எப்படி களமாடுவோமோ, எப்படி உழைப்போமோ, அது போன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்துகளுக்கு எதிராக, குறிப்பாக இந்த மௌலிது போன்ற அனாச்சாரங்களுக்கு, இணை வைப்புகளுக்கு எதிராக அறிவுபூர்வமாக இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா